இப்போ தம்பிக்கு வந்து மேரேஜ் பண்ண மேடம். அதுக்கப்புறம் வந்து அவன் கூட வந்து கொஞ்சம் தொடர்பு வந்து ஏடா ஒரு மாதிரி இருந்தது. நான் ரெண்டாவது தம்பி கூட எங்க உள்ள மூதேவில நீங்க அவ்வளோ வரும் கிட்ட போயிடலாம். பூச்சு பூசா வாரானோ பூச்சு பூசா மாசம் ஆச்சு பையனுக்கு கல்யாணம் ஆகி. தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரில, தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ விடவே மாட்டேன். சரி மேடம், நான் எந்த காலத்துல விட்டு போக மாட்டேன். தங்கச்சி தான் மேடம். ஒரு மாசத்துலயே விட்டு போயிடுச்சு, 1.5 மாசத்துலயே. யாருமே நம்பாதீங்க பிரான், பொண்ணுங்களே நம்பாதீங்க பிரான். உங்க காசை அப்புறம் வாங்கி சாப்பிட்டு அளப்பறைய கூட்டி விட்டு ஏமாத்தி ஓடி போடுவான் பிரான். கீதா ப்ளீஸ் ப்ளீஸ் கீதா, கீதா காலை பிடிக்கிறேன் கீதா, ப்ளீஸ் கீதா உன் காலை பிடிச்சி கெஞ்சி கட்டிக்கிறேன் கீதா, வேலை மட்டும் சொல்லாது கீதா. நல்ல தம்பி. உங்க பேரு? என் பேர் வேலு மேடம். நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மேடம். அந்த பக்கம் போகாத. அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? இப்போ தம்பிக்கு வந்து மேரேஜ் பண்ண மேடம். அதுக்கப்புறம் வந்து அவன் கூட வந்து கொஞ்சம் தொடர்பு வந்து ஏடா ஒரு மாதிரி இருந்தது. நான் ரெண்டாவது தம்பி கூட எங்க உள்ள மூதேவில நீங்க அவ்வளோ வரும் கிட்ட போயிடலாம். பூச்சு பூசா வாரானோ பூச்சு பூசா. புதுசாக வந்து பண்ணுறா, அவன் ஏதோ தண்ணி அடிச்சுட்டு ஊந்துட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்டேன் வீட்டுக்கு. என் செலவை என் கண் முன்னாடி கூட்டு போறேன், அப்புறம் பாத்துக்கலாமா? என்ன சொல்லிட்டு நம்ம நானே சொல்லிட்டேன். சொல்லோ மறுபடியும் வந்து இதே தப்பு 2வது நாள் பண்ணிக்குது. 2வது நாள் பண்ண சொல்ல உன் கையும் காலமாக புதுசுதான். பிடிச்சி கேட்டதுக்கு நான் தாலி கட்டினேன், எங்கள் அண்ணன் தாலி கட்டணும்னு கேட்டதுக்கு நான் இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கல, நான் அவரை கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ச்சு. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? ஓம் கேசவாய நமஹ. வந்து நான் மணிமாமா கூட தான் வாழ்வேன், நல்ல தம்பி எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு ஓடிச்சு. என்ன பண்ணுறது தெரில மேடம். என்ன பண்றதுன்னு கேக்குறியா? கை எப்படி வச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே என் பின்னாடியே வா. தினக்கு பேசுவான், எவ்வளோ பண்ணுவான். இப்போ என்னன்னா என்னை பிடிக்கல, அவன் அண்ணன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி. நீங்க அண்ணன் தம்பி எல்லாம் எப்படி? எப்பவுமே ஃபிட்டாக தான் மேடம் இருக்கும். எப்பவுமே ஃபிட்டா தான் இருப்பீங்க. தம்பி இந்த பக்கம் உட்காருங்களா? நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க. லவ் மேட்ருமா? பிரதர்ஸ் தானே அவங்க, அண்ணன் தம்பி. எப்படி நீங்க 3 பேரும்? 2 நாள் கோட்ரு, அடுத்த நாள் மேட்ரு, முடிஞ்சது கதை. விளங்கும்டா. நான் ரொம்ப ஒத்தியமாக இருப்பேன், ஆனால் இவன் வந்து ஒத்தியமாக இருப்பேன். யாரு? ஒரு மாதிரி டைப் பண்ணி கேஸ். என்ன டைப் ஆன கேஸ்னா? ரொம்ப மென்டல் மாதிரி ஆகும். அவன் மென்டல். என்ன நான் மென்டலா இல்ல என் பொண்ணாடி ஓட்ட முடியும், நீ மென்டலா? What bro? It's very wrong bro. It's very wrong. என்ன பண்ணாரு? என்கிட்டே குடிப்பான், எண்ணெய் அடிப்பான் வந்து. நீங்க குடிக்க மாட்டீங்களா? நானும் குடிப்பேன். அப்ப அவர் மட்டும் மென்டல். என்ன பண்ணாரு உங்களை? முதல் கீழே வந்தான், நான் காலை பிடிச்சா, அவன் பொண்ணாடி தலையை பிடிச்சி திரும்பி உள்ள போட்டான். போட்ட உடனே ஏந்து பல அவன் பொண்ணாடி அடிச்சான். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஏதோ சொல்லுங்க. 2 பேரும் ஒன்னா பாத்ரூம்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒன்னாலாம் பண்ணல பாத்ரூம்ல. சரி தப்பு அடிச்சுக்கோ. நான் தப்பு, அவன் தப்பு பண்ணான்ட்டு நான் அடிச்சேன்னா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. என்ன பிரச்சனை? அவங்க மனைவியோட உங்களுக்கு தொடர்பா? ஏங்க இல்லைண்ணா, அவன் சொன்னாதான் தொடர்பு பச்சு அவ்வளோதான். என்னது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்க மனைவி எங்க? என் மனைவி விட்டு போயிடுச்சேன். ஏன்? எனக்கு பிடிக்க சொல்லிட்டு விட்டு போயிடுச்சேன். ஏன் பிடிக்கல? தெரியல. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது. 1.5 மாசம் ஆச்சு 1.5 மாசம் பையனுக்கு கல்யாணம் ஆகி. தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரில, தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ விடவே மாட்டேன். நல்லா ஹெல்ப் பண்ணுவோம், நல்லா கஷ்டப்படுவோம் அதே மாதிரி. ஆனா இந்த விஷயத்துல வந்து வருத்தப்படுறீங்களா? அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. மணி நான் வருத்தப்படல. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது.
மச்சான் பொண்ணு வர சொல்லலாம். ஆமா அதுக்கு தானே மச்சான். பொண்ணு வர சொல்லுங்க. என்னம்மா நடந்தது? குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க மேடம். குச்சிட்டு வந்து அடிக்கணும். இருங்க இருங்க. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. அவன் அண்ணன் கூட சேர்த்து வச்சு ம். ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நீ அண்ணன் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால ஒரு நிரூபிச்சிட்டாரு. நான் தான் வச்சிடல நானும் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் உனக்கு சுயமரியாதை இல்லை இல்லையா? நீ என்ன பொருளா? நிரூபிச்சு தர சொல்ற? வெக்கமால? நிரூபிச்சுட்டாராம் அண்ணன். சுயமரியாதைன்னு ஒண்ணு இல்ல. அப்புறம் என்னமா உனக்கு மரியாதை இருக்கு? தம்பிய கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட வாழ்வியா நீ? அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம் ஆகுது. அது வைத்தியக்காரி ஆக்கிடுவீங்க. ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி சேர்ந்து என்னதானே போறீங்க? சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. என்னதான் ப்ராப்ளம் ஆச்சு உங்களுக்குள்ள? எப்படி உங்க 2 பேருக்கு அந்த ஈர்ப்பு வந்தது? இப்ப என்ன பண்ண போற? மணி கூட தான் மேடம் இருக்க போறான். கூட ஏன்? மேடம் எனக்கு வேண்டாம் அவன் கூட வாழ்க்கை. 1 மாசத்துல முடிவு பண்ணிட்டார். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு நிச்சயம் ஆகி? கல்யாணம் அப்படி வரும். பேசிட்டு இருந்தீங்களா 2 பேரும்? அதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். இதுக்கும் காலையில் வெட்டி சாயங்காலம் வெட்டி மத்தியானம் வெட்டி அது ஃபோனில் நான் முத்தங்கள்லாம் கொடுப்பாங்க, நானும் முத்தம் கொடுப்பேன். ஃபோனில் எல்லாம் பண்ணி தான் இருந்தேன். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நல்ல வேலை நீ ஒண்ணும் செய்யல. யூ வெல்கம். எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. Eat 5 star, do nothing. நீ என்னப்பா பண்ண போற? நானும் அதை வச்சு வாழ்ந்து காட்டுறேன். அது கூட எல்லாம் வாழ முடியாதுப்பா. இதுக்கு பேரு துரோகம். மொத்தத்துல அவர் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஆமா மேடம். அதுதான். அப்ப இன்னொரு தடவை பார்த்தா பிடிச்சா? பிடிக்காது எனக்கு. அது எப்படி அவன் தான் எனக்கு தெரியும்? வேண்டும். இன்னைக்கு அவன் தான் வேணும்னு அடம் பிடிப்பா, நாளைக்கு நான் தான் வேணும்னு அடம் பிடிப்பாடா. நாளான்னைக்கு இங்கே உன் நம்பலாம் அனுப்ப மாட்டேன். நான் எல்லாம் முடியாது அனுப்புறதுக்கு. யார? அவன் நண்பலாம் அனுப்ப மாட்டேன். அவன் தான் தாலி கட்டியிருக்கான். நீங்க யார அனுப்புறது? பாரு அது நீ சொல்லக்கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன். எல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டான். அப்ப நான் போட்ட தாலியாச்சு. திருமணம் தாலிங்கிறதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையா? அதுக்கப்புறம் தான் தாலி என்ன ஒரு ரேட் தாலி அர்த்தம் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அவன் கதை. அது இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான். நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணும். எப்படி இது உங்களுக்கு பொண்டாட்டி ஆகும்? அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளுங்களா? தாலி கட்டு வரான் அவரு, அவர் 1 மாசம் குடும்பம் பண்ணுவாராம். இவர் வந்து எம் பொண்டாட்டி சொல்லுவாராம். எப்படி இருக்கு? அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு? சரி மேடம், உன்னை நான் எந்த காலத்தில் விட்டு போக மாட்டேன். தங்கச்சி தான் மேடம். 1 மாசத்துலயே விட்டு போயிடுச்சு. 1.5 மாசத்துலயே. அப்பாவா? ஹலோ, ரொம்ப நல்லவரா? ஆமா. அப்ப எப்படி அவ பொண்டாட்டி விட்டுட்டு போனா? இவன் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு தெரியாதுல்ல? கூட பீச்சு போனவன் தெரியாது. கவிதா நல்லா தான் கூட இவன் பீச்சு பார்க்கெல்லாம் சுத்திக்கிறான். அட பேகில போவான். இல்ல நீ அத நீ இப்படி இருக்க நீ இல்ல எனக்கு தெரியாம நடந்தது. லாஸ்டா தான் எனக்கு தெரியும். அப்ப அடுத்து அதுக்காக நீங்க அவங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போறீங்க? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. இதெல்லாம் எப்படா? ஒரே நாள் மணியும் அண்ணி தான் சொல்லி கூப்பிட்டு போனான். அதெல்லாம் இல்லையா? அண்ணிய போய் அப்படின்னு நடிக்காத கூட்டி நீ இதோட அசிங்கமா பேசியிருப்ப எனக்கு தெரியும். ஏதோ சொல்லிட்டு போறான். வந்துருப்ப அது வாங்குவா பாப்பம்மா காண்டுக்கு இந்த மேடம் இருக்காங்கன்னு பா இல்லைஞ்சியா சரி பீச்சுக்கு போச்சலாம். நீ டைம்ல யார் மண்டியில் உட்காந்து சாயணும்? என் மண்டியில் தான் சாயணும். எதுக்கு அவன் மண்டியில் செஞ்சா? என்னடா பண்றீங்க? அது அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சா, அந்த தப்பை நான் மறந்துடும். சரிங்களா? நீ நான் ஒழுங்கா வச்சு காப்பாற்றுவேன்.
நான் உங்க கூட வரல. நான் வந்து ஹெல்த்தி அவ்வளவுதான். வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு. அவசர அவசரமா நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன் பண்ணிக்க. அவருக்கு அவன் சொன்ன குழந்தை- சொல்லு, நான் வாய் வச்சுன்னு வாழ்ந்து காட்டுவோம் மேடம். அவருக்கு இஷ்டம் இல்லை உங்களோட வாழறதுக்கு. மணி என்ன சொல்ற? ஏய் என்னடா நான் மணி கட்டி கூடாதா? உங்க வாழ்க்கை மறுபடியும் கெடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு சரியா அந்த பொண்ணோட ஆட்டிடியூடே சரி கிடையாது. முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி. அண்ணன் வேணுமா நான் வேணுமா? இப்போ ஒரே வார்த்தை எனக்கு சொல்லு. நிமிஷம். இப்ப சொல்றேன், இங்கேயே இப்பவே என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு என் கூட வரதுன்னா வா, இல்ல அப்படியே கிளம்பு. இல்ல நான் சொன்ன ஒரு விஷயம் கேட்பீங்களா மணி? உங்க பாட்டில் எழுந்திரிச்சு வெளியே போங்க. உங்க பையனை பாருங்க, போங்க. வாடா. உன் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையடா. நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா, இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியடா. 2 பேரும் மனசாஜி எனக்கு நீங்க நல்ல பையன், அதனால தான் உங்களுக்கு மனசாட்சி கேட்கல. அதனால தான் நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாம் நினைக்கிறோம். டேய் உன்னதான்டா. என்ன ஃபீலிங்கா? இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா ஃபீலிங். போடா போடா. ஒன்னார் கோணிய ஒன்ன கிளிய உள்ளால உன்னால காயம். மணி போ போ பாட்டுல போப்பா, திரும்பி பார்க்காத. போ போ கூட்டிட்டு போப்பா. என்ன பீலிங் பீலிங் ஒரே பீருது பீலிங். ஏய் நீ வாய் நான் தானே ஏடா கூட போற. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? கீதா ப்ளீஸ் ப்ளீஸ் கீதா கீதா காலை பிடிக்கிறேன் கீதா ப்ளீஸ் கீதா உன் காலை பிடிச்சி கெஞ்சி கட்டிக்கிறேன் கீதா வேலை மட்டும் சொல்லாத கீதா ப்ளீஸ் கீதா. புதுசா வாழ்க்கை ஆரம்பிங்க. நீங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். நாளைக்கு புள்ள குட்டியோட நல்லா வாழ்வ. எடுத்துட்டு வாமா மஞ்சள் வேற. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல.